எப்படி நீங்கள் சத்யஜித்ரேயோ மின்னாள் சென்னியோ ரித்விக் கடக்கோ மலையாளத்தில் அதுர் கோபாலகிருஷ்ணன் அப்புறம் கன்னடத்தில் பிவி கரந்த் இது மாதிரி நிறைய பேர் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்க முடியும் நம்மள அந்த நேஷனல் அவார்டுன்ற ஒரு விஷயத்தில் அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ கான் எல்லாருக்கும் கான்னு இல்லைன்னா வந்து ஆஸ்கார் தான் நினச்சிட்டு இருக்காங்க உலக அளவில். ஏன்னா ஆஸ்கார் வந்து அவுட் சைடு கிடையவே கிடையாது, அமெரிக்கன் ஃபிலிம் இதுதான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆஸ்கார் விருது வாங்குறது இவ்வளோ சொல்லுவாங்க. ஆஸ்காருக்கு என்ன வரும்னா உலக அளவில் இருந்து ஒரே ஒரு படம் வந்து அந்தந்த நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அது நம்ம ஊர் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் ஊர் படத்தை எடுத்து நம்ம எதுக்கு அவனுக்கு அனுப்புவோம், அவனை கேட்பான் என்ன எங்க எஃப்எஃப்ஐ ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படி இருக்குது. பேரூர் தெரியாத டெக்னீஷியன்ஸு பேரூர் தெரியாத ஃபிலிம் மேக்கரை செலக்ட் பண்ணணுன்றது தான் இந்த இது. ஆனால் இதுக்குள்ளார வர்றது என்ன வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போல்லாம் வந்து 5 லட்சத்துல இப்போ நானே எடிட்டிங்கில் வந்து பண்ணுறேன். 5 லட்சத்தில் ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஒரு யங் ஃபெலோ. ஸோ அவங்களுக்கு தெரியலையே எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இந்த படத்தை. அதே நேஷனல் அவார்டுக்குள்ளே போனாலும் அது செலக்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க என்ன பார்க்குறாங்க, நல்ல படம்ன்றது என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க, ஓடிச்சா ஓடாதுன்றதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இவங்க பாட்டுக்கு ஓடுற படத்துக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஓடாத படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ சென்சார் ஆகிடுச்சா பாருங்கள், ஸ்டேட் அவார்டுக்குள்ள கால்ஃபார் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தனி கேட்டகரி பண்ணும். சும்மா எதுக்கோ ஒன்று நாய் துண்டு போடுற மாதிரி ஏதோ ஒரு படத்தை நாங்கள் நம்ம மாத்திரம் சார் எப்போ என்ன வாங்கியிருப்பீங்க அந்த காலத்தில் அப்படின்னா 50,000 ரூபாய் கூட வாங்கலை அப்படின்னு. ஒருவேளை 50,000ன்றது இப்போ வந்து ஒரு 50 லட்சம் மாதிரி இல்லை சார் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மாத்திரம் 5 லட்சத்தில் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. 3 லட்சம் முதல்லேருந்து அப்புறம் 5 லட்சம், அதுக்கப்புறம் 2014 அப்புறம் இன்னும் ஸ்டேட் அவார்டு வரல. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இயக்குனர் படத்தொகுப்பாளர் திரு பீம்சிங் அவர்களின் புதல்வர் திரு லெனின் அவர்கள் இருக்கிறார்கள். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த ஹார்மோனியத்துக்கு என்ன வரலாறு இருக்கு? இது வந்து தக்கைசின்னு இப்போ இருக்கார். அவருடைய அப்பா வந்து சம்பந்தமூர்த்தி ஆச்சாரின்னு பேர். அவர்கிட்ட நான் படித்தப்போ அவர் வந்து ஏன் இவ்வளோ பெரிய ஹார்மோனி, இவ்வளோ பெருசாக இருக்கும் ஹார்மோனி, இப்போ கூட பார்த்திங்களா இவ்வளோ பெருசாக வச்சுருப்பாங்க. அப்போது அவருக்கு அதெல்லாம் தூக்கிட்டு போய் அப்படி ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பீங்க கார்பெண்டர், ஏன்னா ஆசாரி வேறு அவர், அதனால் இது எப்படி பண்ணணும் அப்படின்லாம் அவரே வந்து பண்ணி அழகாக இந்த பாருங்க காம்பேக்டாக பண்ணிட்டார். மூடுறது அந்த காலத்து அவ்வளோதான். எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இங்கே ஒரு இது வச்சுட்டார், தூக்கிட்டு போயிடலாம். ஒரு பொட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ இதுவாக அதே அளவுக்கு இந்த வாசிக்கும் பொழுது எவ்வளோ சவுண்டு வரணும். இந்த பாருங்க ஒரு ஸ்பீக்கர் எல்லாமே கேட்கும் பொழுதே நல்லாயிருக்கும். பாருங்க நமக்கு ஸ்பீக்கரே தேவை. ஸ்பீக்கர் இது பண்ணும்போது வேறு மாதிரி கேட்கும். ஏன்னா சாதாரணமாக ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரியா மைக்கு வந்து பொய் சொல்லுவார். ஏன்னா நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் இருக்காது. மைக்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னா வேற என்னமோ கேட்கும். அவள் எவ்வளோ தூரத்தில் நம்ம பேசணுன்றது கூட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ. ஸோ அதனால் இதை வந்து ஹார்மோனி அதே மாதிரி நம்ம பறைசை இது கூட பாருங்கள் மைக்கில் வச்சு இது போனால் வேறு மாதிரி கேட்கும், கொடூரமாக கேட்கும். சாதாரணமாக அடிக்கும்போது பாருங்கள் நல்லா கேட்கும். என்ன சொல்லுது அது தக்கிட்ட 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 தா 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 தக்கிட்ட 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 தா தா நல்லா கேட்கும். நல்லா கேட்டால் டுங்கு 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 அப்படி கேட்கும். மைக்கில் வரும்போது பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஆகிடுது. அதனால் மைக்கு இப்போவும் தேவை, அது வேறு விஷயம். அது எவ்வளோ கண்ட்ரோல்டாக வாசிக்கணுன்றது இந்த ஹார்மோனி வந்து அதை நமக்கு சொல்லி அவர் சம்பந்தமூர்த்தி ஆச்சாரி. அவர் இப்போ இது வரைக்கும் வந்து அவர் பையன் தக்கேசி இப்போ கிளாஸ் பண்ணணுன்னா முதல்ல அவங்களுக்கு ஹார்மோனியம் வாங்கி கொடுத்துடணும். 5,000-6,000 ரூபாய்க்குள்ளார பண்ணிடுறாரு. அப்போது அந்த கார்பெண்டரின் போய் யார் பண்ணாங்களோ அவருடைய பையன். ஸோ அது வம்சமாக வந்துட்டுருக்கு. தொழில் வந்து கிடைக்குது பாருங்கள். இங்கே அதே மாதிரியா நம்ம ஜெயச்சந்திரன் பர்கிருஷ்ணன் அவருடைய கிட்ட பார்த்திங்களா ஒரு உடும்பு தோளில் பண்ண கஞ்சிரா தான் இருக்கு. ஒரு 300 வருஷத்துக்கு கஞ்சிரா வச்சுருக்காரு. அப்போ என்ன வேலைப்பாடு அது. பண்ணுறவருக்கு வாசிக்க தெரியாது, இது பண்ணுறவருக்கு இது வாசிக்க தெரியாது. ஆனால் வாசிக்கிறவர் வேறு இல்லைங்களா. ஆனால் அந்த வேலைப்பாடு எப்படி பாருங்கள் எவ்வளோ
எவ்வளோ அழகாக இன்னும் கூட ஒரு இது இல்லாமல் ஓட்டை கிட்ட ஒன்றும் இல்லாமல் அந்த பெலூஸ் எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ வைக்கணும். அப்போது என்ன அறிவுத்திறன் அதுக்கு. அதை செய்கிறதுக்கும் ஒரு இசைஞானம் வேணும்ல. ஆமாம்மா, அவருக்கு கார்பெண்டராக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ அவர் இல்லை, சம்மந்தமூர்த்தி ஆச்சாரி இல்லை, பட் அந்த இதில் வந்தவங்க வந்து எப்படி பண்ணணுன்றது இன்னும் பண்ணுறாங்களே. இப்போ இதுவே எனக்கு பழைசு, ரொம்ப அவர்கிட்ட இது பண்ணது தான். நான் ஒன்றும் சும்மா அந்த இதெல்லாம் கூட அடிக்காமல், பெயிண்ட்லாம் கூட அடிக்காமல் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியா. திரைப்படங்களுக்கு விருது கொடுப்பதுங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு வந்து எப்போ தொடங்குனது, எதனால், எதுக்காவது ஒரு காரணம் இருக்கும்ல? எப்படி நீங்கள் சத்யஜித்ரேயோ மிர்னால் செனியோ இல்லை வந்து ரித்விக் கடக்கோ இல்லை வந்து நம்ம இதில் கன்னடத்தில் படங்கள் பண்ணவங்க, மலையாளத்தில் அதுர் கோபாலகிருஷ்ணன், அப்புறம் கன்னடத்தில் பிவி கரந்த், இது மாதிரிலாம் நிறைய பேர். அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்க முடிஞ்சு நம்மளால்? ரிலீஸே ஆகாது, தியேட்டரில் ரிலீஸே கிடையாது. எப்படி பார்க்க முடிஞ்சது அந்த காலகட்டத்தில்? அப்போ நேஷ்னல் அவார்டுன்ற ஒரு விஷயத்தில் அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அன்னோன் ஃபிலிம் மேக்கர்ஸ் டு ரெகக்னைஸ் த அன்னோன் ஃபிலிம் மேக்கர். அதுதான் வந்து 1952-53 வந்து நேரு இது பண்ணும்பொழுது வருது, அதுதான் வருது. அதுக்காக தான் அந்த நேஷ்னல் அவார்டே வருது. அப்படி பார்த்தா கரெக்டாக சிவாஜி கணேசனுக்கு வரவே இல்லையே. அது ஏன்? அதான் நான் சொல்கிறேன், ஈ இஸ் நோன் ஆர்டிஸ்ட். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ கரெக்டாக அங்கே நடந்திருக்கு பாருங்கள். சும்மா இப்போ வந்து வேறு எதோலாம் பேசுகிறாங்க, அது கிடையாது. அந்த பேசிக்கான ஒரு இது என்னன்னா, டு ரெகக்னைஸ் அன்னோன் ஃபிலிம் மேக்கர்ஸ். அது ஃபிலிம் மேக்கர்ஸ் வரும்போது எல்லாமே வருது. ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்திருப்பான், அவன் வெளிவராமல் இருந்திருப்பான், ஒரு எடிட்டர் இருந்திருப்பான், ஒரு ரைட்டர் இருந்திருப்பான், ஒரு டைலாக் ரைட்டர் இருந்திருப்பான், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் இருந்திருப்பான். எல்லோரும் பார்த்திங்கன்னா அன்னோனாக இருந்திருப்பான். அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது. அப்போ நேஷ்னல் அவார்டில் அது மாதிரியே செலக்ட் பண்ணுறாங்க அந்த டைமில். அவன் யாரா சத்யஜித்ரேயன், யார் படம் பதர் பாஞ்சாலின்ற. அப்போ ஒரு லாங்குவேஜை கூட நமக்கு தெரியாத காலத்தில் பதர் பாஞ்சாலின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போய் பார்க்குறோம். அதே மாதிரி தமிழ்லையும் அது மாதிரி அந்த டைமில் வந்து படங்கள்லாம் செலக்ட் ஆச்சு. பார்த்திங்களா, மலைக்கல்லனே கூட உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு, ரொம்ப பேருக்கு தெரியல. அப்புறம் அது எப்படி, அதுவே நாவல் தானே. அது கமர்ஷியலுன்ற விட அது பேசிக்கான கண்டென்ட் என்ன பார்த்துருக்கான். இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண ஊரில் இருக்கிறவங்களோட கல்வனாக இருக்கிறவன் எவ்வளோ வந்து ஊருக்கு நல்லது இது பண்ணுறான் அப்படின்ற விஷயம். அது நடிகர் சமாச்சாரத்தெலாம் விட்டுறோம். நம்ம கண்டென்ட்டை பார்க்குறான், என்ன மாதிரி கண்டென்ட்டுன்னு பார்க்குறான். ஸோ மலைக்கல்லாம் வாங்கியிருக்கு. ரொம்ப பேருக்கு இந்த படத்துக்கு தான் கொடுப்பாங்களா, அந்த படத்துக்கு தான் கொடுப்பாங்களா. ஸோ கண்டென்ட் வைஸ் பார்க்குறான். அதனால் நம்ம ஊர்லேயும் பாருங்கள், மலைக்கல்லனே கூட எவ்வளோ பேருக்கு அந்த பட்சிராஜா இதில் வந்து அங்கே சென்ட்ரல் ஸ்டுடியோ, இங்கே எல்லாமே ஸ்டுடியோன்னா இங்கே தான் நினச்சிக்கிறாங்க, சென்னை தான் நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லையே. அவர் அங்கே வந்து பட்சிராஜா, ஸ்ரீராமல் நாயுடு, கோயம்புத்தூர், இந்த மலைக்கல்லன் எவ்வளோ லேங்குவேஜில் எடுத்திருக்காரு பாருங்கள். அந்த காலகட்டத்திலே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், சிங்களம், அப்படியா ஆச்சரியம் எல்லாம் வந்து அங்கே கோயம்புத்தூரில் தான் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள், ஒரு 6 லாங்குவேஜில் ஒரு படத்தை அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ரீராம் நாயுடு இங்கே சென்னைக்கே டப்பிங் இல்லை, ஸ்ட்ரைட் ரீமேக், எல்லாம் ஸ்ட்ரைட், நோ டப்பிங். எல்லாம் ஹிந்தினா யாரும் எல்லாமே டாப் ஆர்டிஸ்ட். தமிழில் எம்ஜி ராமச்சந்திரன், ஹிந்தியில் திலீப் குமார், தெலுங்கில் என்டி ராமாராவ், கன்னடத்தில் ராஜ்குமார், இதில் பிரேம் நசீர், இதில் சிங்களத்தில் அந்த ஊர் சிங்களார், எல்லாமே அங்கே தருவிச்சு தான் பண்ணியிருக்காரு. பார்த்தா இப்படி பார்த்தா கூட டெக்னிக்கலாக இப்போ கூட அந்த படத்தை இந்த டிஜிட்டல் இதில் எடுத்தால் அது வேறு மாதிரி ஒரு சைஸில் இருக்கும் மலைக்கல். ஏன்னா கண்டென்ட் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குன்றது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்களா, நாவலாக கூட வந்திருக்கு, இதெல்லாம் கூட நாவலாக வந்திருக்கு. ஸோ அதையும் பார்க்குறாங்க அவங்க. அந்த காலகட்டத்தில் கமிட்டி அப்படி இருந்தது, அது மாதிரியே செலக்ட் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வர 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 இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, எஃப்எஃப்ஐ ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேத்து சேம்பர், அப்புறம் மற்ற இடத்துல இருக்க சேம்பர் எல்லாமே இது பண்ணி என்ன பண்ணாங்க, உள்ளுக்குள்ளார ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. திருப்பியும் இதுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது. டு நோ அன்னோன்னு இவங்களை வந்து
பேரூர் தெரியாத டெக்னீஷியன்ஸு, பேரூர் தெரியாத ஃபிலிம் மேக்கரை செலக்ட் பண்ணணுன்றது தான் இந்த இது. ஆனால் இதுக்குள்ளார வர்றது என்ன வந்துச்சு பார்த்தீங்களா, ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து அப்போவே பாருங்கள் வேறு விதமாக போக போகுதுன்னு தெரியுது. இப்போ இது வரைக்கும் பாருங்கள் எல்லாம் கமர்ஷியல் உள்ள ஆக்டர் ஆக்ட்ரஸ்ஸு எல்லாமே செலக்ட் பண்ணுறதெல்லாம் கூட அப்படி தான் வருது. நான் என்ன சொல்கிறேன், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க. நமக்கு என்னன்னா முதல்ல இருந்த ஒரு விஷயம் இது தானே, ஒரு தெரியாமல் இருக்க ஒரு டெக்னீஷியன்ஸ் ஃபிலிம் மேக்கர் அவனை செலக்ட் பண்ணணுன்ற. ஸோ அந்த கேட்டகரி ஒன்று தனி பண்ணிக்கோங்கன்ற இதில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சின்ன படம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அதெல்லாம் இப்போல்லாம் வந்து 5 லட்சத்துக்குலாம், இப்போ நானே எடிட்டிங்கில் வந்து பண்ணுறேன், 5 லட்சத்தில் ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஒருத்தர், ஒரு யங் ஃபெலோ. ஸோ அவங்களுக்கு தெரியலையே எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இந்த படத்தை. அதே நேஷ்னல் அவார்டுக்குள்ளே போனாலும் அது செலக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்எஃப்டிசி போல் இருக்க இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றது இப்போ வந்து லேட்டஸ்ட்டில். ஸோ அங்கேயும் கூட நம்ம காமிச்சு எப்படி அது ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் பார்த்தா கூட அவங்க என்ன பார்க்குறாங்க, பட்ஜெட்டு பார்க்குறாங்க. என்ன 5 லட்சத்தில் 6 லட்சம் தான் அந்த படம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை ப்ரொமோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்குள்ளார அந்த கண்டென்ட் ஒன்று விஷயம் இருக்குது. அதே போல் அந்த டைரக்டர் இருக்கான், அதில் ஒரு கேமராமேன் இருக்கான், அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கான், அதில் ஒரு எடிட்டர் இருக்கான், அதில் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கான். எல்லா விதமான கிராஃப்ட்டும் அதுலேயே இருக்குது. அவன் யூஸ் பண்ணுற கேமரா கூட இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரொடியூசரே கூட முதல்ல அது மாதிரி கேமராவை வாங்கிடலாம், இந்த கேமராவுக்கு தான் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குது, அது கேமராவை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை வந்து நீங்கள் அப்படியே பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ கூட நான் நிறைய இடத்துல எழுதியிருக்கோம். அநேகமாக மிஷன்குமார் கூட வந்து இதில் வந்து எழுதியிருக்காரு 2004 தினமணியில் கூட எழுதியிருக்காரு. இந்த மாதிரியா யாருக்காக வந்து இந்த அவார்டு சமாச்சாரம் அப்படி ஒரு ஒன்றும் கான்ட்ராவர்ஷியல் நம்ம சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணி அது பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரி இருக்கிறத வந்து ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அது எவ்வளோ வருது, இவ்வளோ இருக்குமா? ஏன்னா உண்மையாக அவன் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் பார்த்தீங்களா பிளாக்லாம் இருக்காது அவன்கிட்ட, எல்லாம் ஒயிட்டாக தான் பண்ணியிருப்பான். கரெக்டாக இங்கே தான் வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணணுன்ற மாதிரி தான் பண்ணியிருப்பான். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் அவார்டில் இந்த ஒரு கேட்டகரியை நீங்கள் தனி பண்ணுங்க அப்படின்றதான் நம்ம எப்போவுமே செய்கிறது. அதே மாதிரி ஸ்டேட் அவார்ட்லேயும் கூட என்ன பண்ணணும்னா, இங்கே ஸ்டேட் அவார்ட்லேயும் அப்படி தான். அங்கே வந்து சென்ட்ரலில் வந்து நேஷ்னல் அவார்டுக்கு போகிறதுனா அந்த வருஷம் சென்சார் ஆகிருக்கணும், அதுதான். வேறு படம் ரிலீஸ் ஆச்சா அதை பற்றிலாம் அவன் கவலை இல்லை. சென்சார் ஆகிடுச்சா இந்த வருஷம், இப்போ இந்த வருஷம் 24 ஆகிடுச்சுன்னா அடுத்த மார்ச்சுக்கு நேஷ்னல் அவார்டுக்கு அவன் உள்ளே போயிடலாம். அது டிசம்பருக்குள்ளார 31 சென்சார் பண்ணியாகணும். அதே மாதிரி இந்தியன் பனோரமாவுக்கு என்ன சொல்கிறான், நோ சென்சார். இப்போ கோவாவில் நடக்குது பார்த்தீங்களா, அப்புறம் மாதிரி நம்ம கேரளாவில் நடக்குது, எங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குதோ அந்த செலெக்ஷன் வந்து ஒன்றுமே தேவையில்லைன்றோம், சென்சாரே தேவை. இதுவே பல பேருக்கு தெரியல. என்னன்னா அந்த ஆகஸ்ட்டுக்குள்ளார இது பண்ணிவிட்டு அந்த இதுக்கு பெனோரமாக்கு அனுப்புறது. உலக அளவில் பார்த்தாச்சுன்னா எவ்வளோ இது இருக்குது அவார்டுங்க, எவ்வளோ ரிவார்டு வேறு இருக்குது. இப்போ கான் எல்லாருக்கும் கான்னு இல்லைன்னா வந்து ஆஸ்கார் தான் நினச்சிட்ருக்காங்க உலக அளவில். ஏன்னா ஆஸ்கார் வந்து அவுட் சைடு கிடையவே கிடையாது, அமெரிக்கன் ஃபிலிமுக்கு தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆஸ்கார் விருது வாங்குறது ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஒரு படம் ஆஸ்காருக்கு என்ன வரும்னா உலக அளவில் இருந்து ஒரே ஒரு படம் வந்து அந்தந்த நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்தந்த லேங்குவேஜ், இப்போ தமிழ்னா தமிழ்லேருந்து ஒன்று, இங்கே தமிழ் மாத்திரம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே இந்தியானா இந்தியாவில் எவ்வளோ லாங்குவேஜில் படங்கள் வருது அதுக்கு ஒரு கமிட்டி, ஆஸ்கார் கமிட்டி. நானே சேர்பர்சனாக இருந்திருக்கேன் ஆஸ்கார் கமிட்டிக்கு. அது எல்லா லாங்குவேஜையும் பார்ப்போம், ஹிந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, அசாமி, எந்த படங்களாக இருந்தாலும் பார்க்குறேன். அது 50,000 rupees கட்டி உள்ளே வரான் அந்த ஃபிலிம் மேக்கர். அதில் ஒரு படம் இந்தியாவிலேருந்து ஒரு படம், அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், ஏதோ இருக்கும். அது நம்ம ஊர் கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவன் ஊர் படத்தை எடுத்து நம்ம எதுக்கு அவனுக்கு அனுப்பு, அவனை கேட்பான் என்ன எங்கள் ஊர் படத்தை நீ எடுத்துகிட்ருக்கு அப்படின்வான். உங்கள் ஊர் என்ன கல்ச்சர் அதை காண்பி. அதுவும் எவ்வளோ நீ அழகுணர்ச்சியை விட அவனுக்கு ரொம்ப அழகியல் ஜாஸ்தி வேணும் அப்படின்றதான் கேட்குறாங்க இல்லையா. கேமரா நல்லா இருக்கணும், கலர்ஸ் நல்லா இருக்கும், ஷார்ட்டு நல்லா இருக்கும், கண்டென்ட் என்ன,
என்ன உன்னுடைய ஊருது அதை சொல்லு. அதே மாதிரியே மற்ற நாடுகளிலேருந்து ஒரு படம் வரும், அதை பார்க்குறான். அவ்வளோ கமிட்டி அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்காரில் பெரிய பெரிய கமிட்டி இவங்க பார்க்குறான். அதுலேருந்து ஒரு படத்தை அவுட் சைட் யூஎஸ்ஏ அமெரிக்கா ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறான். அவ்வளோதானே தவிர ஆக்டர்லாம் ஒன்றும் செலக்ட் பண்ண முடியாது. அது வந்து ஃபார் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் தான், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் அது செலெக்ஷன். அதனால் ஆஸ்காரை விட நமக்கு வெளியெல்லாம் கான் ஃபெஸ்டிவலை விட ஃப்ரான்ஸில் நடக்குது, அதை விட வெளியூர்லெல்லாம் நிறையா நடக்குது. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நம்ம அனுப்பிச்சி வச்சா நிச்சயமாக ரெகக்னைசேஷன் வருது. ஏன்னா அவன் மோராலஸ் அவன் பார்க்குறது வந்து கண்டென்ட்டு தான், கண்டென்ட்டை தான் அழகாக பார்த்து பண்ணுறான். மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் விருது அறிவிக்கும் பொழுது ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது, நல்ல படத்துக்கு கொடுக்கல, எங்கள் படத்துக்கு கொடுக்கல, வேறு படத்தை தர்றாங்கன்னு சொல்லி. அது எப்படி அதான் நான் சொல்கிறேனே, இப்போ நான் சொன்னதில் தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியே படத்தை நல்ல படம்னு எதுன்னு தெரியாது, கமிட்டி உள்ளே வந்தாச்சுன்னா நம்ம. ஏன்னா நானே எவ்வளோ கமிட்டியில் இருந்திருக்கேன், அதில் மாறுபட்ட இவங்கெல்லாம் இருப்பாங்க. நான் கமிட்டியில் இருந்திருக்கேன், சேர்பர்சனாக இருந்திருக்கேன், எல்லாம் இருக்கும். சேர்பர்சனுக்கு ஓட்டிங் உரிமை கிடையாது. ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னா 12 பேர் இருந்தாங்கன்னா இந்த சைட்லேயும் 6 வந்துடுச்சு, அந்த சைட்லேயும் 6 இருக்குது அப்படின்னுமோ அப்போ தான் சேர்பர்சனுக்கு ஓட்டிங் உரிமை. அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த படங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, கிரிட்டிக்ஸ் நல்ல படத்துக்கு கொடுக்கலன்னு. சரி, நல்ல படம் அது இல்லை, கெட்ட படத்துக்கு நீ ஏதோ செலக்ட் பண்ணிக்கோ அது வேறு. இந்த நல்ல படங்கள் கேட்டகரிஸ் தனிப்படுத்துன்னு. நல்ல படம்ன்றது என்ன நீங்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? திருப்பி நம்ம பார்த்தா கண்டென்ட்டு தான், கரு தான். அந்த கரு தான் முக்கியம், அதான் நல்ல படம்ன்றது. ஓடிச்சா ஓடாதுன்றதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இவங்க பாட்டுக்கு ஓடுற படத்துக்கு தான் கொடுத்துட்ருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஓடாத படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட், அதில் கரு என்ன அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கும்பொழுது அதுக்கு தான். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நம்ம போராடுறதுலாம் கிடையாது. இது மூலமாக அந்த மீடியா மூலமாக சொல்லும் பொழுது அவங்க பார்க்குறாங்க, இந்த மீடியாவில் சொல்லும் பொழுது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஒருத்தனே எழுதி அனுப்புறதுன்றது, எழுதி அனுப்புகிறோம் அப்படியே வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம், யாருன்னா நிறைய பேர் இது பண்ணுங்க சார் அப்படின்வாங்களே, அப்படி தான் கோஷம் தான் நம்ம முதல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ முன்னோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி பண்ணுங்க. முதல்ல இருந்தது தான் அது. முன்னாடிலாம் அடூர் கோபாலகிருஷ்ணன், மிருனாள் சென், கோவில் திகால்னி இவங்கெல்லாம் வந்து இவங்க படங்களுக்கு தான் அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறி இப்போ எல்லா விஜய் படம், கமல் படம், ரஜினி படம், ஜெயகாந்தனுடைய ஒரு படமே கூட முதல்ல எடுத்தார் அவர். அந்த படமே கூட இந்தியன் எக்ஸ்பிரஸில் அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் அந்த படத்தை பற்றி எழுதினாங்க, தமிழ் படம். ஸோ அப்போ பாருங்கள், அது ஃபோக்கஸ் ஆகுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே அப்போ எழுதுகிறான். இது மாதிரி தமிழில் வந்து ஒரு அருமையான படம், நேச்சுரலாக இருக்க படம், இயற்கையாக யதார்த்தமான ஒரு படம். ஸோ ஜெயகாந்தனுக்கே கூட அவரே சொல்லுவார், எனக்கு ஒன்றுமா ஷார்ட் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் தெரியாது, அவங்ககிட்ட சொல்லுவேன். அதில் ஒரு சீன் வரும், சொல்லுவார் ஜேகே, காந்திமதி வந்து தலை வாருவாங்க, ஏழை குடிசிங்க, அது ஒரு கட்டச்சீப்பு வச்சு வாரிட்டுருப்பாங்க. என்ன இதெல்லாம் இல்லை, வாங்கிறதுக்கு இல்லை, பைசா இல்லை அப்படின்ற பொழுது அந்த கட்டச்சீப்பு உடஞ்சிடுது, சிக்கு அவ்வளோ இருக்குது தலையில். அது ஷார்ட் எடுக்கும்போது அப்போது வந்து மிச்சல் கேமரா அதை வச்சு எடுக்கிறாங்க. அதில் 1000 ஃபீட்டு போடலாம். இப்போ எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் வந்துடுச்சு, 1000 ஃபீட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு என்னன்னா ஒரு ஷார்ட் வச்சுட்ருக்காங்க, அந்த தலை வாடுறது, அந்த கட்டச்சிரிப்பு, அந்த ஃபேஸு இதெல்லாம் தெரியணுன்னு வச்சுருக்காங்க. அது சீப்பு உடையில போயிட்டே இருக்கு ஷார்ட். அப்போது நிமாய் தாதா சொல்கிறாரு, நிமாய் கோஷ் சொல்கிறாரு, கேமராஸ் ரன்னிங் அப்படின்றாரு. ஜேகே கேமராஸ் ரன்னிங், லெட் இட் ரன் அப்படின்றாரு. அவருக்கு தெரியல ஃபிலிம் போகுதுன்னு, அவர் ஃபிலிம் போயிட்டே இருக்கேன்னு சொல்கிறார், லெட் இட் ரன்ன்றார் ஜெயகாந்தன். அப்புறம் அவராக பார்த்து அது பாட்டு போகுது 400 ஃபீட்டுக்கு மேலே, அது 3, 4, 5 நிமிஷம்லாம் போகுது உடையில. அப்போ ஜேகே தமாஷா சொல்லிக்கிறாரு. அப்புறம் கட் பண்ணிடுறாரு, யார், நிமாய் தாதாவே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த சீப்பை கொஞ்சமாக உடச்சி கட் பண்ணி க்ளோஸில் வச்சு வர சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அழுத்தி வரணும், பட்டக்குன்னு உடைச்சிருது. அதுக்கப்புறம் அது எடிட்டிங்கில், இது மாதிரி எடிட்டிங்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க, நமக்கு என்னன்னா கண்டென்ட்டு தான் அப்படின்னாரு. அந்த கண்டென்ட்டுக்கு தான் செலக்ட் பண்ணான்.
அந்த டைமில் சத்திய திரைப்படம் தான் ஃபஸ்ட்டு, செகண்டு தான் இந்த படம். ஓ, நான் சொல்கிறது 62 மேலே முன்னாடி. ம். அப்போ போகும்போது அப்போ எல்லாரும் கேட்குறாங்க ப்ரெஸ்ஸில், இது மாதிரி சத்தியத்திரைக்கு கிடச்சிருக்கு, இதை விட சிறந்த படமாக அதுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓ, நான் எடுத்த படத்தை விட சிறந்த படத்துக்கு தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கார். ஜேகேவே சொல்லியிருக்கார். அதெல்லாம் எல்லாம் வந்திருக்கு ஹிஸ்ட்ரி. ஸோ அதுபோல் நம்ம ரெகக்னைசேஷன்ன்றது வந்து இந்த நேஷ்னல் அவார்டில் நம்ம அதை நீங்கள் சொல்கிற மாதிரியா நம்ம பார்த்தோம். சத்தியத்திரையோ யாரும் தெரியாது, நமக்கு பேரே கூட தெரியாது. அந்த 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 படத்து பேர் என்னன்னு, அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன. இப்போ அதூர் கோபாலகிருஷ்ணோ, ஜிவி கரந்தோ, இவர் ஜிவி அரவிந்தனோ, ஒரு காஞ்சிபுரம், அதுக்கு முன்னாடி இப்போ காஞ்சிபுரம், அதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள், அந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் நேஷ்னல் அவார்டில் செலக்ட் ஆனதுனால. சிதம்பரம் நேஷ்னல் அவார்டில் செலக்ட் ஆனதுனால இப்படி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இப்போவும் இருக்கிறாங்க ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்களால உள்ளுக்குள்ளாரே போக முடியலையே நேஷ்னல் அவார்டில். ஸ்டேட் அவார்டில் என்ன ஆகுதுன்னா அதே வந்து வேறு மாதிரியாக இருக்குது. ஏன்னா கருணாநிதி பீரியடில் தான் அந்த ஸ்டேட் அவார்டினுடைய இதுவே ஆரம்பித்தது. ஏன்னா பக்கத்தில் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கேட்ட தப்பு. அப்போ அதில் அவர் இது பண்ணார். அந்த டைமில் பிரிண்ட்டு எல்லாமே ஃபிலிம்லேருந்து பிரிண்ட் எடுப்பாங்க இல்லையா, ஆமாம், தியேட்டருக்கு அனுப்புறதெல்லாம். அதில் 10 பிரிண்ட் எடுத்தாகணும், ரிலீஸ் பண்ணியிருக்கணும், சென்சார் ஆகிருக்கணும், ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அந்த தியேட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரிண்ட்டு தான் எடுத்துருப்போம் அப்போது. ஏன்னா அதுக்கே வசதி இல்லை. அதுக்கே லேப் லெட்டர் இந்த லேப்கிட்ட சொல்லி இந்த ஒரு பிரிண்ட் எடுத்தால் நான் எல்லாருக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இல்லைன்னு அவார்டுக்கு எதுனா அனுப்பிச்சு அதில் எதுனா பணம் வந்தால் உங்களுக்கு இந்த பிரிண்ட்டுக்கோ இதுக்கோ எவ்வளோ நாள் இவ்வளோ பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெலாம் வந்து அடைச்சிடணும்னு தான் சொல்லுவாங்க முன்னெல்லாம். ஒரு பிரிண்ட்டே எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்க டைமில் நீங்கள் 10 பிரிண்ட் எடுத்து ஆகணும், ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது இது வரைக்கும் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் அப்படியே தான். டிஜிட்டல் யுகம் வந்த பிறகு கூட சென்சார் பண்ணி ஆகணும். எப்போ நேஷ்னல் அவார்டில் சென்சார் தான் பண்ணி ஆகணுன்றான். ரிலீஸ் ஆச்சா அதை பற்றி அவங்க கவலையே இல்லை நேஷ்னல் அவார்டில். இந்தியன் பனாரமில் பார்த்தீங்களா, நீங்கள் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ சென்சார் பண்ணிங்களோ, இந்த வருஷத்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீ எனக்கு வந்து கட்டிட்டு உள்ளே வந்துடு, அப்படி தான். ஸோ அந்த விஷயத்தில் இங்கே வந்து இன்னும் வந்து மாற்றம் வரணும். நம்மலாம் எழுதியிருக்கோம் நிறையா. நீ படம் ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ சென்சார் ஆகிடுச்சா பாருங்கள், ஸ்டேட் அவார்டுக்குள்ளே கால் ஃபார் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனி கேட்டகரி பண்ணுங்கள். சும்மா எதுக்கோ ஒன்று நாய் துண்டு போடுற மாதிரி ஏதோ ஒரு படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்று. அப்போ நிறைய படம் பண்ணியிருக்காங்களே இது போல். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் நிறையா பண்ணுறாங்க படங்கள். நானே 2-3 படம் இருக்குது, அப்படியே இருக்குது. ஏன்னா ரிலீஸ் ஆகலை. நான் டைரக்ஷன் பண்ண படமே. ஆமாம், ரிலீஸ் ஆகலை. எல்லாம் கமிட்டி வந்து பார்த்தாங்க, நல்லா இருக்குப்பா பிரமாதமாக இருக்குது அப்படி இப்படிலாம். பிவாஸ் எல்லாம் கூட. அது பொலிட்டிக்கலாக ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கமிட்டி இல்லையா. டிஎம்கேன்னா ஒரு கமிட்டி, ஏடிஎம்கேன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுங்க யாருன்னா உள்ளே இருப்பாங்க. அவங்களாம் பார்த்துட்டு எல்லாமே படம் ரொம்ப பிரமாதமாக சார்ப்பா என்ன மாதிரி சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க அந்த இதில் வந்து இது மாதிரி ரிலீஸ் ஆகில்ல படம், அதனால் நம்ம ஒன்றும் அதில் சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் காலப்போக்கில் அதெல்லாம் மாறணும். இப்போ ரிலீஸ் ஆச்சோ இல்லையா, அப்போ தானே அந்த ஃபிலிம் மேக்கருக்கு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறது இப்போ ஓடிடியில் வருது. ஓடிடி எதுக்காக வந்ததுன்னா இதே மாதிரி தான் பாருங்கள். கவர்மெண்ட் எப்படி வந்துச்சோ ஸ்டேட் அவார்டியா எதுக்காக வந்து, அவார்டு எதுக்காக வந்து, இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர் அதே மாதிரி ஓடிடி அப்படி தான். ஓடிடி அதுக்கு தான் வந்தது, நல்ல படங்களை காமிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஓடிடிலே கேட்குறாங்க, சார் யார் ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அது மாதிரி எந்த தான் வாங்குவோம். அப்போ அந்த இதுக்கும் அந்த ஓடிடிக்கும் போக முடியாதபடி இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ எதுனா 2 ஷோ 3 ஷோ மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓடிடிக்கு எடுத்துன்னு போய் காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ அது கிடைக்காது. அவங்க ஓடிடி என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு சரி வந்த வரைக்கும் லாபம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அது மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ அதனால் சப்சிடின்றது இன்னும் கொஞ்சம் கூட இங்கே வந்து அதிகப்படுத்தணும். சப்சிடி இருக்கு இல்லையா ஸ்டேட் அவார்டில், மானியம். ஆமாம், மானியம். செலக்ட் ஆனதுனே செலக்ட் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே நீ வர முடியாது. ஏன்னா ஒரு பிரிண்ட்டு தான் எடுத்திருக்கேன், ரிலீஸ் பண்ணல. இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு வந்த பிறகு, இது டிஜிட்டலாக மாறின பிறகு பிரிண்ட் எப்படி போடுறது? அதான் சொல்கிறேன். டிஜிட்டல் நீ வந்து எல்லாமே வந்து இதுலேருந்து வருது,
அவன் நம்பர் கொடுத்துட்றான், அந்த நம்பர் இது பண்ணால் ரிலீஸ் ஆகுது, கியூப்லேருந்து வருது. கியூப்லேருந்து போயிடுது. அப்போ எப்போ ரிலீஸ் ஆச்சு, என்ன பண்ணிட்டாங்க, போஸ்டர்ஸ் காமிங்கன்றாங்க, அதெல்லாம் வருது. நான் என்ன சொல்கிறேன், அது அந்த பாடே வேண்டாம், ரிலீஸ் ஆகலை, சென்சார் மொத்தம் ஆச்சா, நீ ஸ்டேட் அவார்டுக்கு வந்துடு. அப்புறம் மானியத்தை செலக்ட் பண்ணுங்கள், அதுக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் நான் சொல்ல, எப்படி இருக்குது கண்டென்ட், அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், 5 லட்சம் பண்ணியிருக்கான், 10, அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குது, விஷயம் எப்படி இருக்குது, விஷயத்துக்குன்னே இது பண்ணி அது தனிப்படுத்துங்க, அதுக்கு மானியம் கொடுங்க. இன்னும் மானியம் வந்து நீங்கள் அப்போது வச்சுருக்க 5 லட்சமே தான் வச்சிட்ருக்காங்க. நம்ம மாத்திரம் சார் எப்போ என்ன வாங்கியிருப்பீங்க அந்த காலத்தில் அப்படின்னா 50,000 ரூபா கூட வாங்கலை அப்படின்னு. நம்ம ஒருவேளை 50,000ன்றது இப்போ வந்து ஒரு 50 லட்சம் மாதிரி இல்லை சார் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் மாத்திரம் 5 லட்சத்தில் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. 3 லட்சம் முதல்லேருந்து அப்புறம் 5 லட்சம், அதுக்கப்புறம் 2014க்கு அப்புறம் இன்னும் ஸ்டேட் அவார்டு வரல, ரொம்ப பேருக்கு தெரியாது. 2014க்கு அப்புறம் இப்போ தான் 2015 இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, புரியுதுங்களா? அதெல்லாம் கூட நம்ம எழுதி கேட்டிருக்கோம். என்னன்னா கான்ட்ராவர்ஷியல் பண்ணுறதுக்கு சொல்ல, நம்ம இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறோம். இப்போது கவுஹாத்தியில் அசாமி ஃபிலிம் எடுங்க, 50 லட்சம் மானியம். ஓ, 50 லட்சமா? ஆமாம், வாங்க, எங்கே 5 சினிமாவே லட்சம் கிடையாது, அங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குது, அங்கே எல்லாமே இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, அந்த இதில் படித்தவங்களாம் இருக்காங்க, எல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். கவுஹாத்தி ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, இப்போ 3ஆவது 4ஆவது வருஷம் நடக்க போகுது. அதில் பாருங்கள், நல்ல படமாக இருந்தால் அவனுடைய லாங்குவேஜ், அசாமி ஃபிலிமே லாங்குவேஜ் இது பண்ணுறதுக்கு, இன்னும் நீ அசாம்லேயே எடு. தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட் அவார்டுன்றதுக்கும் மானியத்தை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தணும். அவன் 3 லட்சம் 5 லட்சத்துக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. நீ மானியத்தை ஜாஸ்தி பண்ணினியா அந்த படத்தையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அவன் அடுத்த படம் அந்த பைசா வச்சுட்டு அடுத்த படத்தை எடுப்பான். நீங்கள் பெரிய படத்துக்கு நீங்கள் பாட்டை கொடுத்துருக்கோ, அது ஒரு தனி கேட்டகரி. ஆக்டர் கொடுக்குறீங்க, ஆக்ட்ரஸ் கொடுக்குறீங்க, எல்லாமே ஓடின படத்தில் இருக்க பேரை சொல்லிக்கிறீங்க. அப்போ சிவாஜி கணேசன் கிடைக்காம இருந்தபோது எல்லாம் கேட்டோமே, அது சிவாஜி கணேசன் இவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படி கேட்டோம். அப்போ அந்த டைமில் அப்படி தான். இப்போ நேருவே சாகித்ய அகாடமி அவார்டு அவருக்கு இது பண்ணாங்க அந்த டைமில். அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் கூட பிரமாதமாக இருக்கும், அவர் வாங்க மாட்டேன்ட்டார். ஏன்னா நான் ரெகக்னைஸ் ஆனவன், ரெகக்னைஸ் ஆகாத ஒரு இது கொடு, இன்னும் ரெகக்னைஸ் ஆகாத எவ்வளோ ரைட்டர்ஸ், அதுக்கு தான் சாகித்ய அகாடமி வேணுன்றார் அந்த டைமில். அதுதான் அந்த அப்படியே ஃபிலிமுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓ, நம்ம சொல்கிறது அதே தான். இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன்னா, நான் 6 அவார்டு வாங்கியிருக்கேன்னா கண்டினியூஸாக வாங்கியிருக்க மாட்டேன். ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திருப்பி எதுனா வாங்குவேன். அப்புறம் டாக்குமெண்ட்ரிக்கு வாங்கியிருப்பேன், ஷார்ட் ஃபிலிமுக்கு வாங்கியிருப்பேன், அதுவும் எடிட்டிங்க்கு வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் நானே வாங்கலையே, அவன் செலக்ட் பண்ணுறவன் கரெக்டாக பண்ணியிருக்கான் அந்த டைமில். ஸோ அது நான் சொல்கிறேன், அந்த டைப் ஆஃப் ஃபிலிம். இப்போ சத்யஜித்ரே கூட கண்டினியூஸாக வாங்கலையே, ஏன்னா கண்டினியூஸாக இந்த வருஷத்துக்கு ஒரு 10 படமாக பண்ணுறாரு, 4 படம் 5 படமாக பண்ணுறாரு இல்லையே. ஒரு வருஷத்துக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4, 5, 6 வருஷத்துக்கு கழித்து ஒரு படம் பண்ணுறாரு, திருப்பி சாருலதா பண்ணுறாரு. இப்போ பொதுவாக ஒரு பாடலுக்கு வந்து இசையமைப்பு தனியாக விருதும் பின்னணி இசைக்கு தனியாக விருதும் ஒரு படத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு முறை இளையராஜா அவர்கிட்ட கூட இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவர் என்ன சொன்னார், அப்போ வந்து பாட்டு பின்னணி மியூசிக் போட்ட ஒரு இசையமைப்பாளருக்கு பாடலுக்கு மியூசிக் போட தெரியாதா, இது என்ன முறை அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணார். உங்களுக்கு இசை தெரியும், நீங்கள் என்ன இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த கமிட்டியை பொறுத்து தான் பல விஷயங்கள். ஏன்னா அவங்க யாரும் வந்து இந்த இவர் இருக்கார், இவர் வந்து போட்ட சாங்கும் நல்லாயிருக்கும், இவர் போட்ட பின்னணி இசை நல்லாயிருக்கும், அப்படி இப்படிலாம் அவங்க யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஒருத்தருக்கு மியூசிக் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து பின்னணி இசை கொடுக்குறான், ஏன்னா பிரிக்கிறான் அவன். ஒருத்தருக்கே போக வேண்டாமே அப்படி தான் கமிட்டியினுடைய ஒரு இதுவே. சரி, அவருக்கு பின்னணி இசை சரி பார்க்கும்பொழுது டோட்டலாக சரி பின்னணி இசை இருக்குது அப்படியும் ஒரு பாருங்கள், 2 இது வருது, 2 கேட்டகரி வருது. முன்ன வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தான் கொடுப்பாங்க, இப்போ தான் அந்த இது வருது பின்னணி இசைக்கு இந்த மாதிரி. அதுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங், முதல்ல சவுண்ட் இன்ஜினியர்லாம் கிடையாது, ஒன்லி இது எடிட்டிங்கே அப்புறம் தான் வந்தது பெஸ்ட் எடிட்டிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வந்து கமிட்டியை பொறுத்தது தான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்மக்கிட்டே சொல்லுவாங்க, உள்ளே போன உடனே கமிட்டியில் போனோன்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, கான்ஃபிடென்ஷியல், இங்கே நடப்பதை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா தெரியணும் என்றதுக்காக. அப்போ எல்லாருமே கமிட்டியில் இருக்கவங்கலாம் கூட சொல்லுவாங்க, சார் இந்த படம் நல்லா கரெக்ட் சார், ஆப் ஜோ போலா ஹே ஓ அச்சா ஹே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நல்லா இருக்குது, ஆஸ் அ
கமிட்டி மெம்பர் ஆஸ் எ சேர்பர்சன். கரெக்ட் சார், சேர்பர்சன் குட் அப்படி. ஆனால் ஃபைனல் இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி திரைப்பட அந்த விழா விழா வந்து கோவாவிலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் அதை கொண்டு வர முடியும்? ஆனால் முதல்ல இருந்தது, முதல்ல டெல்லி தான். ஓ, ஸ்ரீஃபோர்ட் ஆடிட்டோரியம். அதுவும் கரெக்டாக வந்து எப்போ நடக்கு தெரியுங்களா? ஜனவரியிலேருந்து தான். கரெக்டாக பொங்கல்லாம் நாங்கள் அங்கே தான் கொண்டாடியிருக்கோம். ஓஹோ. இங்கேருந்து ஜிடி பிடிச்சி போவோம், கிராண்ட் ட்ரங்க் கேஸ் 3 நாள் போவோம். அப்போது கிராண்ட் ட்ரங்க் ஸ்டீம் இன்ஜின் குளிர் போகும்பொழுதுலாம் குளிரும். 3 நாள் எப்படி குளிக்காம. அப்போ அந்த ஸ்டீம் இன்ஜின்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல ஸ்டீமு வாட்டர், அந்த வாட்டர் கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை எடுத்து குளிச்சுட்டு ஏறி ஓடுறது. ஏன்னா உடம்பெல்லாம் அந்த கறி துண்டு புஃப் புஃப் புஃப்னு அடிக்கும்போது கருப்பாயிடும். ஆனால் குளிரும். ஏன்னா நார்த்து வந்து சவுத்து மாதிரி இல்லையே, குளிரும். அதெல்லாம் ஸ்டேஷனில் இறங்கி பார்த்தோமா ஸ்டேஷனே தெரியாது, அவ்வளோ வந்து பனி இது மூடி இருக்கும், எந்திரிச்சே பார்க்க முடியாது. அங்கே போய் பார்த்தா டெல்லி வந்து -5 போகும் கரெக்டாக ஜனவரி. அந்த இதுலேயே போய் எங்கேயோ போய் இடத்த பிடிச்சி இதெல்லாம் பிடிச்சி தங்கி இங்கி ஃபெஸ்டிவல் பார்ப்போம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணு எல்லோரும் கேட்டோம், இது மாதிரி டெல்லி தான் வைக்கணுமா, மற்ற நகரங்கள்லாம் இருக்கு அங்கேயும் வைக்கலாம் இல்லையா அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம் அந்த டைமில். அப்போ எல்லாருமே நாங்கள் லெட்டர் இது பண்ணும்போது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் மாறினாங்க. கல்கட்டா, மும்பை, சென்னை அப்படின்னு மெயின் சிட்டிஸ்லாம் இது பண்ணாங்க. அப்போ நம்ம இங்கேருந்து போய் பார்க்க முடியாதவங்களாம் நாங்கள் இங்கேயே பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஆட்சி போயிடுது, இந்த அவார்டு இது இந்த சமாச்சாரங்கள் ஃபெஸ்டிவல் நடத்தினாலே ஒரு மாதிரி ஆட்சி போயிடுது அப்படின்லாம் ஒரு இது இருந்தது, ஒரு சென்டிமெண்ட் அப்படி பண்ணி. அப்படியா? அதுக்கப்புறம் இங்கே கிடையாது. இங்கே கிடையாதுன்னொன்னே எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எங்கள் ஊரில் நடத்த மாட்டேன்றீங்க, எங்கள் ஊரில் நடத்த மாதிரி அப்படிலாம் வந்துச்சு, கட் பண்ணாங்க. டெல்லியே கூட கிடையாது, கோவான்னுட்டான். அது அப்படியே நிரந்தரமாகிடுச்சு. நீ கோவா, நான் இங்கேருந்து எப்படி நான் கோவா போய் பார்க்குறது? காசு எங்கே தங்கிறது? சாப்பாடு எப்படி ஏற்பட்ட சாப்பாடு? நம்ம ஆளுங்களும் பசங்களாம் போகிறாங்க, யாரோ கொஞ்சம் பேர் போகிறாங்க. அங்கே என்ன படம் பார்க்குறது, எது பார்க்குறது, இப்படி சுற்றுறாங்க பாவம். இன்னொன்று கோவா வந்து சுற்றி பார்க்குறதுலே தான் இருக்காங்க, புரியுதுங்களா? அது ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்க பண்ணியிருக்கிறதும் பாருங்கள், டெல்லியை விட கோவா வந்து கொஞ்சம் சமசீதோஷணம் சமாஜம், பெருசாக இதுவாக இருக்காது. இன்னொன்று எல்லாம் சுற்றி பார்க்குற இடங்கள் ஜாஸ்தி. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து வந்தானா அவன் ஏதோ படம் பார்க்குறதும் கொஞ்சம் பார்க்க போகிறான். சுற்றுலா சமாஜம் பாருங்கள், அது இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சார், இப்போது தேசிய விருது கொடுக்குற குழுவில் நீங்கள் இருந்தீங்க, பாலு மகேந்திரா சார் இருந்தாங்க. அப்போது வந்து கூட ஒரு ஓட்டு ரஹ்மானுக்கு போட்டதால தான் அவர் சிறந்த மியூசிக் டைரக்டர் ஆனாங்க அப்படிங்கிற விருதெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு. அதை கூட நேரடியாக இளையராஜா அவர்கள்ட்டே பாலு சார் வந்து சொல்லியிருக்காங்க, நான் ஒரு புது பையன் வரட்டும் நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வாதாடின விஷயங்கள் இருக்கு? நம்ம எல்லாமே நடந்திருக்குன்னா அந்த டைமில் ஜெயகாந்த் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன அப்போ ஒன்று பேசுகிறீங்க இப்போ ஒன்று பேசுகிறீங்களே அப்படின்னு. அப்போது அது நடந்தது, இப்பொழுது வேறு அப்படின்ற மாதிரியா. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இதில் ஒன்றும், ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. நான் ப்ரெசண்ட்டில் வேறு இருக்கேன். அதை சொல்லிக்கிட்டு நான் அந்த காலத்தில் அப்படி சொன்னால் நான் பழைய ஆள் மாதிரியே தெரிகிறேன். எனக்கு வந்து ப்ரெசண்ட் தான். இப்போ என்ன நடக்குது, இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் சொல்கிறது மாத்திரம் எல்லாருக்குமே அதுதானே. அது உண்மை. பாஸ்ட்டு எவ்வளோ பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்கான், அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது தான்.